ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், அதாவது அவங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி உள்ள ஒரு ஸ்டடி தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன பிரயோஜனம் சார்? இதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேங்க்கில் இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னு சொல்கிறோம், அந்த இடமே வந்து நல்ல இடம் இல்லை, விலை போகாது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணினா இந்த கம்பெனினால் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அதில் இன்வெஸ்ட் பண்ண 5% தான் ரிட்டர்ன் வரும்னா, இந்த கம்பெனினால அவ்வளோதான் முடியும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் 15% இருக்குன்னா அங்கே போகக்கூடாது. ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ், அதுதான் இங்கிலீஷில் டிசையர் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். எனக்கு வந்து 12% ரிட்டர்ன் வேணும், இல்லை 16% ரிட்டர்ன் வேணும்னா இந்த துறை, இந்த செக்டார், இந்த ஸ்டாக் அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை எத்தனை வருஷத்தில் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தேவைப்படும். இதோட ஒரு இன்னொரு இது சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ட்டு. ஸோ சில பேர் சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸே வேண்டாம், ஃபண்டமெண்டல் மாத்திரம் போதும், இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் மாத்திரம் போதும், ஃபண்டமெண்டல் வேண்டாம். அந்த மாதிரி கிடையாது. நான் எந்த ஸ்டாக்கை வாங்கணும், லாங் டேர்மில் நல்லா போகுமா போகாதான்னு பார்க்கறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், நான் என்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்டர்ட்வின்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம்மா, இது ரெண்டும் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எப்போ வாங்கணும். இது 2 கேள்வி இருக்கு. வாட், வென். நான் என்ன வாங்கணும், எப்போ வாங்கணும். அதை தவிர்த்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு, எப்போ விற்கணும்ன்ட்டு. நிறைய பேர் வந்து எப்போ வாங்கணும்னு சொல்லுவாங்க, எப்போ விற்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்போ வாங்கணும், என்ன வாங்கணும், எப்போ விற்கணும், இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வேணும்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் உங்களுக்கு தெரியணும்.